உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. அந்த சச்சின் படம் வந்த புதுசுல நீதானே அந்த மூவில கேட்டதெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் யூகேல மாஸ்டர்ஸ் பண்ணும்போது பாய் ஹூ சாட் நெக்ஸ்ட் டு மீ இன் அ பஸ், அவங்க மூவிஸ் நிறைய பாப்பாங்களாம். அவங்க கேட்டாங்க என்ன, நீ சின்னப்ப ஏதாச்சும் பண்ணிருக்கியா, லைக் ரொம்ப சிமிலரா இருக்கியா அந்த சீனுக்கு சொன்னாங்க. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ரெகக்னைஸ் மீ. அம்மா திட்டினா ஏன்டா? அம்மா வேண்டாம். அந்த ஹாஸ்பிட்டல்ல செத்து போற சீன் அப்போ இவ்வளவு பெரிய டியூப் லைட்ட கண்ணு கிட்ட வச்சு நீ கண்ணை ஓபன் பண்ணிட்டே இருக்கணும், நாங்க சீன் எடுக்க போறோம்னு சொன்னாங்க. லைக் அந்த சின்ன வயசுல லைக் டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. ஆனா ஐ கான்ட் கீப் மை ஐஸ் ஓபன் ஃபார் தட் லாங். அண்ட் விஜய் சார் வாஸ் பிளேயிங் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாச்சு வித் மீ அப்பரண்ட்லி. செல்லம், are you okay? திரும்பி சினிமாக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஆசை ஏதாவது வந்தா கண்டிப்பா பண்ணுவாங்க. எனக்கு தோணிட்டே இருந்துச்சு, இதெல்லாம் என்னோட ரூட் கிடையாதே. சினிமாவா? இல்ல இல்ல, அந்த படிக்கிறது ஜாப் ஆகுறதெல்லாம் ஐயோ எதுக்கு இந்த ஐடி ஜாப் எல்லாம், அந்த 9 to 5 போய் யாருக்காகயோ வேலை செய்யறதே எனக்கு அது லைக் அது நினைச்சாலே எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். நீங்க போய் வீட்டுல கேட்டீங்களா நான் ஏன் நடிக்க கூடாது? எனக்கு ரொம்ப பயம் அந்த மாதிரி எதிர் பேசணும்னா. நிறைய தடவை ரூம்ல எல்லா டோர்ஸ் லாக் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி எல்லாம் ஆக்டிங் சிங்கிங் எல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா வெளியே மட்டும் காமிக்கல யாருக்கும். ஹைதராபாத் போன மியூசிக் படிக்கலான்ட்டு, அங்க இருந்து சரி லண்டன் போலாம் மாஸ்டர்ஸ்க்கு. நடுவுல சிஏ கூட பண்ணிருக்கேன், ஆனா எனக்கு பிடிக்கல, அதை விட்டுட்டேன். என்னோட கிராஜுவேட் ஆனவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஜாப் வரதுக்கு. எதுக்கு இந்த ஃபீல்ட்ல இவ்வளவு கஷ்டப்படணும், பிடிச்ச ஃபீல்ட்லயே போய் இந்த கஷ்டம் படலாம் இல்ல. அம்மா எல்லாருமே வந்து ஒரு கேர்ள், உனக்கு செக்யூரிட்டி இருக்கணும், சேஃபா பண்ணணும். ஆரோட் சேர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். சோ இன்னைக்கு என் கூட யார் இணைஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அது வந்து நான் சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க வாயால அதை சொல்லும் போதுதான் அது வந்து நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. சோ உங்களுடைய பேர் என்ன? பிரீத்தி. சாரி, பிரீத்தி. பிரீத்தி. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ் செம்ம ட்ரெண்ட் ஆக்சுவலா வந்து இவ்வளவு வைரலா போகும் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் அதே காஸ்டியூம்ல அதே மாதிரியே கியூட்டா வந்து நீங்க பாட்டுக்கு வந்து சொல்லிட்டு போயிட்டீங்க. அது அவ்வளவு ட்ரெண்ட் ஆயிருச்சு. சோ எப்படி இருக்கு இந்த ஒரு ட்ரெண்ட், இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் லைஃப்? ரொம்ப அடிக்டிங்கா இருக்குங்க. இன்ஸ்டாகிராம் விட்டு போக முடியல. பட் யா ட்ரை பண்றேன். எதுக்கு நான் வேற எல்லாருமே லைக் ஹேவ் டு டு ஆல் மை அதர் ஒர்க் as well. So yeah, it's nice. It's very nice and like yeah, ஒரு gift மாதிரி, like my childhood version of me has given me a gift மாதிரி இருக்கு. எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா? Now I have 24,000 followers. போடுறதுக்கு முன்னாடி எவ்வளவு வச்சிருந்தீங்க? 400. லைக் 1 month ஆச்சு என்னோட அக்கௌண்ட் பப்ளிக் பண்ணி. அதுக்கு முன்னாடி பிரைவேட்ல இருந்துச்சு. சரி மியூசிக் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு 400 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அண்ட் தென் இது போஸ்ட் பண்ண இன்னும் 1 வீக் கூட ஆகல, லைக் 24,000 5,000 இப்போ. எவ்வளவு மெசேஜஸ், என்ன மெசேஜஸ்ல என்னென்னலாம் வரும், என்னெல்லாம் மெசேஜ் பண்றாங்க? நிறைய மெசேஜுங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டா லைக் லைக் கண்டினியூஸ் லைக் அதுக்கெல்லாம் நான் பிரைவேட்டா மெசேஜ் கொடுக்கல. ஈவன் தோ தேர் வெரி ஸ்வீட் மெசேஜஸ். லைக் I really hope they know that I've seen it, I've acknowledged it and I've thought about them. அவங்கள பத்தி நினைச்சிருக்கேன், அவங்களுக்கு தெரிஞ்சா போதும். அதுக்கெல்லாம் நான் டிஎம் கொடுக்க முடியல. ஆனாலும் லைக் ரொம்ப ஸ்வீட் மெசேஜஸ், ரொம்ப ரொம்ப ஹார்ட்ஃபுல்லா கொடுத்த மெசேஜஸ். தேங்க்யூ சிஸ்டர், லைக் இந்த ரீல் பண்றதுக்கு தேங்க்யூ. லைக் எல்லாம் ஃபைனலா கண்டுபிடிச்சிட்டேன் அந்த பொண்ணு நிறைய மெசேஜஸ். ஆனா ஃபீல் பண்ணீங்களா இந்த ஒரு 1 வீக்ல நம்ம ஏன் இவ்வளவு லேட்டா இந்த வீடியோவை பண்ணோம், நம்ம முன்னாடியே பண்ணிருக்கலாமோ அப்படி சொல்லிட்டு? இல்லைங்க, என்னோட லைஃப் ஸ்டோரிய பார்த்தா கரெக்டா தான் பண்ணிருக்கேன்னு தோணுச்சு. ஆனா நான் இவ்வளவு நாளா உங்களை, அதாவது நம்ம எப்பயுமே இந்த இன்ஸ்டாகிராம்ல திடீர்னு ஏதாவது ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகும். இதுல இருக்க உங்க ஐடியா எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கன்றப்போ ஒன் டைம்ல உங்களோட போட்டோஸ்லாம் அது வந்து சேரச்சு. இந்த கிட், அதாவது நிறைய கிட் வந்து இப்போ வந்து பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்றப்போ உங்களோட போட்டோஸ் தேடும் போது
நிறைய ஐடியில சர்ச் பண்ணி பார்த்தாங்க இவங்க எங்கேயாச்சும் இருப்பாங்களா, எங்கேயாச்சும் மாட்டிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாள் அப்போ? ஒன்னும் இல்லைங்க, குட் கேர்ள் மாதிரி நல்லா படிச்சுட்டு இருந்தேன். நல்லா படிச்சு நல்லா ஜாப் வாங்கணும் அந்த அட்ரஸ்லயே போயிட்டு அந்த ரூட்லயே போயிட்டு இருந்தேன். ஆனா லைக் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு, இதெல்லாம் என்னோட ரூட் கிடையாதே, எனக்கு கரெக்டா இல்லையே அப்படின்ட்டு. சினிமாவா? இல்ல இல்ல, அந்த படிக்கிறது ஜாப் வாங்குறதெல்லாம் ஆஹ் படிக்கிறதெல்லாம் ஓ நல்லாதான் அது. படிச்சேன். படிக்கிறதெல்லாம் நல்லாதான் படிச்சேன், டிஸ்டிங்ஷன் வாங்கினேன், மெரிட்ஸ் வாங்கினேன். ஆனா ஜாப் ஜாப் கிட்டதான் எனக்கு, ஐயோ எதுக்கு இந்த ஐடி ஜாப் எல்லாம், அந்த 9 to 5 போய் யாருக்காகயோ வேலை செய்யறதே எனக்கு அது லைக் அது நினைச்சாலே எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஆஹ் ஆனா ஆஹ் ஆனா அதுவும் நான் நல்லாதான் படிச்சேன். கோடிங் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல மாஸ்டர்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ இட் வாஸ் ஆல் நைஸ். ஆனா சிங்கிங் ஆக்டிங்கோட இல்ல. அதோட கம்பேர் பண்ணா அது ஆவரேஜ் தான். ஸோ ஆஃப்டர் அந்த சச்சின் மூவிக்கு அப்புறம் வேற என்னென்னலாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணீங்க? அதுக்கப்புறம் ஏன் நாங்க உங்களை வந்து எங்கேயும் பார்க்க முடியறது இல்ல? ரைட். அந்த மூவிக்கு அப்புறமா உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங்ல த்ரிஷா மேடமாவ நடிச்சிருக்கேன். லைக் அவங்களோட சின்ன வயசு பொண்ணா. அண்ட் தென் அதுக்கப்புறமா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துச்சு. லைக் எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து சௌபாகியா வெட் கிரைண்டர் தான். அஹ் அஹ் அது அப்புறமா இன்னும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துச்சு, அதெல்லாம் பண்ணிருக்கேன். அந்த மெமரிஸ் எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறமா ஆஹ் அதுக்கப்புறம் நான் மூவ் அவுட் ஆயிட்டேன். சென்னையில இருந்து ஆந்திரா போயிட்டேன், பேக் டு மை ஹோம் டவுன். அதான் அதுக்கப்புறம் மூவிஸ்க்கு தூரமா வச்சுட்டாங்க ஃபேமிலி கூட. சரின்ட்டு அவங்க என்ன சொன்னாலும் நான் அதான் பண்ணிட்டு இருந்தேன். லைக் ஐ வாசன்ட் அ ரெபல் கிட். அந்த சீன்ல பாத்திருக்கீங்களா எவ்வளவு என்ன இருக்காலோ அந்த பொண்ணு. ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் தட். ஆனா அதுக்கப்புறம் அதாவது இப்போ அது வந்து கிட்டா இருக்க வரைக்கும் நமக்கு அதை பத்தி தெரியாது. நம்ம அதுக்கப்புறம் க்ரோ ஆக 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 நம்ம ஏன் இந்த ஃபீல்ட விட்டு வந்தோம், ஒருவேளை இந்த ஃபீல்ட்ல இருந்திருந்தா நம்ம வேற ஒரு ஸ்டெப் போயிருந்திருக்கலாமே, நெக்ஸ்ட் ஆன் மூவ் ஆன் ஆயிருக்கலாமோ. ஏன்னா இப்போ உங்களோட டைம் பீரியட்ல நிறைய பேர் கிட்டா நடிச்சிருப்பாங்க. சோ அவங்க அடுத்தடுத்த இதை நோக்கி போகும்போது நம்ம ஏன் வந்தோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கிறது உண்டா என்னைக்காவது? லைக் அஃப்கோர்ஸ் அந்த 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 தாட் இருக்கும். ஆனா அது என் கண்ட்ரோல்ல இல்ல அப்போ. லைக் ஃபேமிலி என்ன சொன்னாங்களோ அதான் செஞ்சிருக்கேன் நான். சோ இப்போ இப்போ என் லைஃப் என் கண்ட்ரோல்ல இருக்கு. அதனாலதான் எனக்கு பிடிச்ச வேலை பண்ணிட்டு இருக்கேன். யா. சோ So, இப்போ அகைன் யா திரும்பி சினிமாக்குள்ள வரணும் லைக் அப்படிங்கிற ஆசை ஏதாவது? வந்தா கண்டிப்பா பண்ணுவாங்க. லைக் எது பண்ணக்கூடாது. லைக் நல்ல ஸ்டோரி லைன் நல்ல சான்ஸ் வந்தா கண்டிப்பா எஸ்ன்ட்டு தான் சொல்ல போறேன். அப்புறமா அந்த மியூசிக் ஒரு சைட்ல சாரி, மூவி ஒரு சைட்ல போயிட்டே இருக்கும், மியூசிக் ஒரு சைட்ல போயிட்டே இருக்கும். லைக் லைக் மியூசிக் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையோட. அதுக்கப்புறமா தட் சேம் இம்பார்ட்டன்ஸ் எனக்கு இப்போ ஆக்டிங் மேல கூட இருக்கு. லைக் பார்க்கலாம். லைக் ரெண்டும், if both are successful that will be wonderful. ஓகே. சோ Yeah. இப்போ நீங்க அந்த வீடியோ பண்ணனால நமக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க தான் வந்து இந்த சச்சின் படத்துல பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஸ்கூல் படிக்கும் போதோ, இப்ப சென்னை டு ஆந்திரா ஷிஃப்ட் ஆகி அங்க படிக்கும் போது யாராச்சும் ஐடென்டிஃபை பண்ணி நீங்க தானே அந்த வீடியோல அந்த படத்துல வந்து அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி பேசுவாங்களா? ஆந்திரால யாரும் பேசல அந்த மாதிரி. ஆனா ஆஹ் சென்னையிலயே நான் லேடி அண்டர் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். அந்த ஸ்கூல்ல லைக் அந்த சச்சின் படம் வந்த புதுசுல எல்லாரும் எங்க கிளாஸ்ல எல்லாருமே நீதானே அந்த மூவில கேட்டதெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அது ஒரு லைக் மாதிரி ஜாலியா இருக்கும்ல. அந்த மூவி ரிலீஸ் ஆனப்போ லைக் அந்த கொஞ்சம் சின்ன பாப்புலாரிட்டி நல்லதா இருந்துச்சு. அப்புறமா ஆந்திரால யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணல. அப்புறமா நான் யூகேல மாஸ்டர்ஸ் பண்ணும்போது there was this boy who sat next to me in a bus. அவங்க மூவிஸ் நிறைய பார்ப்பாங்களாம். லைக் நல்ல மூவி கிரிட்டிக் ஆகணும்ட்டு அவங்களோட கோல்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்டாங்க, என்ன நீ சின்னப்ப ஏதாச்சும் பண்ணிருக்கியா, லைக் ரொம்ப சிமிலரா இருக்கியா அந்த சீனுக்கு சொன்னாங்க. அப்போ நான் லைக் ஐ வாஸ் லைக்
இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா you're the first person to recognize me until like I was shocked. சோ அந்த Yeah. ஃபர்ஸ்ட் மூவி, அதாவது இப்போ சச்சின் படத்துல நடிக்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்த்திருப்பாங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே. நீ இது பண்ண போற, நீ இவ்வளவு பெரிய ஆக்டர் கூட பண்ண போறேன்னு சொல்லி உங்களை ரெடி பண்ணிருப்பாங்களா அந்த ஒரு டைம் பீரியட்ல? லைக் நான் அதுக்கு சச்சின் படம் வரதுக்கு முன்னாடில இருந்து நான் விஜய் சாருக்கு ரொம்ப பெரிய ஃபேன். லைக் I've said it too many times now. ஆனா I'll never get tired of saying it. லைக் நான் அவ்வளவு பெரிய ஃபேன்னால தான் எனக்கு அந்த சான்ஸ் வந்திருக்கு கூட. லைக் அதனால அவங்க வீட்ல கூட ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஆமா, பெரிய ஆக்டரோட சான்ஸ் வந்திருக்குன்ட்டு. அதே மாதிரி நானும் லைக் ஃபைனலா விஜய் சாரை பார்க்க போறேன். லைக் ஐ ஹேட் நோ ஐடியா சச்சின் மூவியான்னுட்டு. ஆனா விஜய் சாரை பார்க்க போறேன். லைக் ஸோ மீட் பண்ண போறேன்ட்டு தெரிஞ்சிச்சு. தட்ஸ் ஆல். சோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட், அந்த ஒரு மொமெண்ட் பத்தி சொல்லுங்க. அது எப்படி, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஒரு சின்ன சின்ன மொமெண்ட், ஒரு சரியாஸ்டிக் மொமெண்ட் ஏதாவது அங்க நடந்தது அப்படின்ற மாதிரி? கண்டிப்பா கண்டிப்பா. லைக் நான் சென்னையில லைக் ஐ வாஸ் growing up in Chennai when that like in my during that time of my life. ஆனா அந்த ஷூட்டிங் எல்லாம் ஊட்டில இட் வாஸ் இன் ஊட்டி. அந்த ஷூட்டிங் எல்லாம் லைக் அந்த ஊருக்கு போன உடனே ரொம்ப அழகா இருந்துச்சு. லைக் அந்த செட்டிங்ஸ், அந்த அந்த ஃபாக், லைக் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிளசண்டா, ரொம்ப லைக் அப்போ நான் ப்ராசஸ் பண்ணல. ஆனா ஞாபகம் இருக்கும்ல அந்த இதெல்லாம். லைக் when I think about it, it's all very pleasant. லைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா நான் ஜெனிலியா மேடம் கூட ரொம்ப டயஹார்ட் ஃபேன். அப்போ லைக் விஜய் சார், ஜெனிலியா மேடம் அண்ணா, அவங்க ரெண்டு பேரையும் ஒரே மூவில பாத்திருக்கேன் நான். இப்போ லைக் அந்த மூவினால மீட் பண்ணிருக்கேன். அப்போ லைக் போய் பேசினேன். லைக் நான் ரொம்ப ஷை கிட்டா இருந்தேன் சின்ன வயசுல. லைக் ரொம்ப ரொம்ப ஷை. லைக் அப்படி இருந்த. அப்புறமா எங்க அம்மா தான் ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க, போய் பேசு போ, உனக்கு பிடிக்கும் இல்ல, போய் பேசு போன்னுட்டு. So yeah, it's So like அதே that. மாதிரி அப்போ அங்க அங்க வந்து கட் பண்ணா ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம், சோ உங்க கூட நடிச்சிட்டு இருந்த விஜய் சார் இப்போ தமிழ்நாட்டோட சிஎம். சோ அவர் ஒரு பக்கம் இந்த ஒரு சீன் Oh, பண்றாரு, நீங்க என்ன yeah, டக்குன்னு வந்து இந்த ஒரு இது பண்றீங்க. அது ரெண்டையும் போட்டாங்க ஆஃப்டர் 20 இயர்ஸ் அப்படி சொல்லி போட்டாங்க. சோ yeah. அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? லைக் நான் என்னோட ரீல் என்னோட அக்கவுண்ட் தாண்டி போகும்ன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. லைக் என் அக்கவுண்ட்ல தான் இருக்கும், லைக் வரும், ஷேர் வரும், வந்தா அது மட்டும் போதும்னு நினைச்சேன். அதை எடுத்துட்டு இத்தனை எடிட்ஸ் பண்ணுவாங்க, இத்தனை ரீக்ரியேட்ஸ் பண்ணுவாங்க, அந்த சின்ன வயசு சீனை எடுத்து பக்கத்துல வைப்பாங்க. இதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. லைக் லைக் எனக்கு இன்னும் நம்ப முடியல வைரல் ஆயிடுச்சு. அது ஈவன் when I'm saying it, it's so weird for me. like like ஆனா உங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் கேட்டாங்களா ஏதாவது, நீதானா இது இவ்வளவு நாள் சொல்லவே இல்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது அந்த மாதிரி? அந்த கொஸ்டின் மட்டும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. லைக் என்ன சொல்லவே இல்ல. இவ்வளவு நாள் கூடயே பழகி இருக்கோம். நான் அந்த ரீல் போட்ட நாள் ஒரு கான்சர்ட் போயிருந்தேன் இங்க பெங்களூர்ல. I sat next to like a very sweet girl, and then I met somebody who is also working there. ரொம்ப very sweet. அவங்க ரெண்டு பேரும் தமிழ் தெரியும். அவங்க வீட்டு லைக் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அந்த நாள். அப்புறமா இன்ஸ்டாகிராம்ல கனெக்ட் ஆகணும். அவங்க வீட்டுக்கு போய் லைக் நீ தானா இது இவ்வளவு வைரல் ஆயிட்டு இருக்கேன், எங்களை அவ்வளவு கேஷுவலா மீட் பண்ணி போன வீட்டுக்கு போ சொல்லி அவங்க ஷாக் ஆகுறாங்க. லைக் இட் வாஸ் ஆல் வெரி ஸ்வீட் டு கெட் டு நோ தட். இப்போ இப்போ அதாவது இவ்வளவு நாட்கள் வந்து நம்ம வந்து ஸ்டடீஸ் தாண்டி போயிட்டு இருந்தோம். நிறைய விஷயங்கள் வந்து ஃபேமிலிக்காக நிறைய படிச்சு, படிக்கவே பிடிக்கலனா கூட பட்டம்லாம் வாங்கிட்டோம் படிச்சு. ஆனா இதுக்கப்புறம் வரப்போற நாட்கள்ல என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வச்சிருக்கீங்க? இப்போ எல்லாம் லைக் நான் எனக்கு பிடிச்ச வேலைதான் செய்ய போறேன். அதுல காம்ப்ரமைஸே இல்ல. ஏன்னா எனக்கு இருக்கிற டேலண்ட நான் நல்லா ஷேப் பண்ணி, நல்லா இம்ப்ரூவ் பண்ணி லைக் இந்த உலகத்துக்கு ஷேர் பண்ணணும். அது எவ்ரி ஆர்டிஸ்ட் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அது. லைக் லைக் ஸோ அந்த வேலையை பண்ணணும். மியூசிக், ஆக்டிங் லைக் ரெண்டும் பேரலா போயிட்டு இருக்கோம் என் லைஃப்ல. இனிமேல் மியூசிக்ல எனக்கு ஆல்ரெடி 20 ஒரிஜினல்ஸ் எழுதியிருக்கேன் நான். அது இப்போ வேற ஊருக்கு கூட போயிட்டு இருக்கேன் ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்றதுக்கு. ஸோ எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா முடிக்கணும்ட்டு தான் நானும் கடவுள்ல ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். அப்புறமா மூவி கூட சச்சின் பார்த்தா இவ்வளவு வைரல் ஆயிடுச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்து சான்சஸ் வந்தா கண்டிப்பா பண்ணுவேன். ஏன்னா நாங்க இப்ப திருப்பி உங்களை அந்த சின்ன குழந்தையா பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனா ஒரு பெரிய ஒரு கேர்ளா வந்து
படத்துல பாக்கலாம்ல. கண்டிப்பா முடிஞ்சா கண்டிப்பா. சோ இப்போ லைக் ஏதோ உங்களோட உங்களோட சாரி. சர்க்கிள் பத்தி சொல்லுங்க. உங்களோட அந்த ஒரு சின்ன சர்க்கிள், இவ்வளவு நாட்களா சினிமால நம்ம நடிச்சிருக்கோம், நம்ம இவ்வளவு ஆட்ஸ் பண்ணிருக்கோம், நம்ம இவ்வளவு படம் பண்ணிருக்கோம் அப்படின்ற எந்த ஒரு பிம்பமுமே இல்லாம ஒரு சர்க்கிளாவே நீங்க வாழ்ந்துட்டு இவ்வளவு நாள் வந்திருப்பீங்கல்ல. சோ அந்த யா. சர்க்கிள் பத்தி சொல்லுங்க. ஸோ சென்னையில அந்த சாப்டர் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் என்னோட ஹோம் டவுன் நெல்லூருக்கு போயிட்டேன். தாத்தா பாட்டி கிட்ட தான் வளர்ந்தேன். ரொம்ப ஸ்வீட், ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. லைக் ஸோ ஐ வாஸ் தேர் அன்டில் ஐ வாஸ் அங்க ஒரு 9 இயர்ஸ் இருந்தேன் தாத்தா பாட்டி கிட்ட. அப்புறமா அங்க நின்று நான் ஹைதராபாத் போனேன் மியூசிக் படிக்கலான்ட்டு ஒரு 2-3 இயர்ஸ். அப்புறமா ஹைதராபாத்ல நின்று அங்க இருந்து சரி லண்டன் போலாம் மாஸ்டர்ஸ்க்கு. அங்க இருந்து லைக் பேச்சுலர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க இருந்து மாஸ்டர்ஸ்க்கு போனேன். ஆஹ் நடுவுல சிஏ கூட பண்ணிருக்கேன். நான் சிஏ கோர்ஸ் கூட பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு பிடிக்கல, அதை விட்டுட்டேன். லைக் மெடிசன் தவிர எல்லாமே டச் பண்ணிருக்கேன் எல்லாமே எஜுகேஷன்ல. பண்ணிட்டு. ஆமா. சிஏ பண்ணிட்டு இருக்கும்போது நான் பிகாம் கூட பண்ணேன். அந்த பிகாம் வச்சுட்டு நான் மாஸ்டர்ஸ்க்கு போனேன். அப்புறமா லாஸ்ட்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு செட்டில் ஆகுனேன். அது நல்லா வந்துச்சு. நல்லா லைக் நல்ல டிஸ்டிங்ஷன் நல்லா வந்துச்சு. அது நல்லா யூகேல இருந்து ஜாப்ஸ் எல்லாம் தேடினேன். ஆனா எனக்கு ச- ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா யூகேல வரல ஜாப்ஸ், இங்கேயும் வரல. லைக் என்னோட எனக்கு ரொம்ப கிளியரா இருந்துச்சு என்னோட டேலண்ட், என்னோட கோடிங் ஸ்கில்ஸ்க்கு டவுட் இல்ல. ஜாப் மார்க்கெட்டே கேவலமா இருக்கு எல்லா இடத்துலயும். அதுக்கு லைக் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். என்னோட கிராஜுவேட் ஆனவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஜாப் வர்றதுக்கு. லைக் லைக் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு எதுக்கு இந்த ஃபீல்ட்ல இவ்வளவு கஷ்டப்படணும், பிடிச்ச ஃபீல்ட்லயே போய் இந்த கஷ்டம் படலாம் இல்ல. லைக் இஷ்டமோட பண்ணா இன்னும் அந்த கஷ்டம் கூட தெரியாது. லைக் அதனால பிடிச்ச ஃபீல்ட்லயே போலாம். லைக் அம்மா எல்லாருமே வந்து இல்ல, நீ நீ ஒரு கேர்ள், உனக்கு செக்யூரிட்டி இருக்கணும், சேஃபா பண்ணணும், இதெல்லாம் சொல்லிருக்காங்க. ஆனா இல்ல, கடவுள் எழுதின பிளான்ல தான் போனா இன்னும் செக்யூரிட்டி இன்னும் நல்லா இருக்கும். லைக் நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஸோ லைக் ஐ ட்ரை டு பி வெரி காம், வெரி குவாய்ட், அண்ட் தென் எது வந்தாலும் பண்ணணும்ன்ட்டு. லைக் I don't know how to say it. And that follow your heart kind of person I am. Like logically போய் ஆமா இது சேஃப் இது பண்ண போறேன்ட்டு இல்ல. I'll follow my heart, I'll follow my intuition, and it'll definitely happen if you do that. So yeah, that's சோ why I'm அதே back மாதிரி here now. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிருப்பீங்க. சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து நமக்குன்னு ஒரு ஒரு விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கிறோம். நம்ம எப்படி வளர்றோம், என்னெல்லாம் பண்ண போன்றது தெரிய ஆரம்பிக்கும் போது நீங்க போய் வீட்டுல கேட்டீங்களா, நான் ஏன் நடிக்க கூடாது, நான் ஏன் என்னையே நடிக்க விடல, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்க சைடுல ரைஸ் பண்ணீங்களா? இல்லைங்க, நான் லைக் எனக்கு ரொம்ப பயம் அந்த மாதிரி எதிர் பேசணும்னா. லைக் வீட்ல சின்ன வயசுல எல்லாம் லைக் ஏதா கொஞ்சம் அவங்களோட வாய்ஸ் ரேஸ் ஆகுது, ஆனா நான் ரொம்ப குவைட் ஆயிடுவேன். என் ரூமுக்கு போய் டோர் க்ளோஸ் பண்ணிடுவேன். லைக் ஏதாச்சும் கொஞ்சம் டோன் ரேஸ் பண்ணாலும் எனக்கு அழு வந்துடும். சின்ன வயசுல இவ்வளவு சென்சிட்டிவா இருந்தேன். சோ நான் நினைச்சேன், நிறைய தடவை ரூம்ல எல்லா டோர்ஸ் லாக் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி எல்லாம் ஆக்டிங் சிங்கிங் எல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா வெளிய மட்டும் காமிக்கல யாருக்கும். சோ இட் வாஸ் லைக் தட். அப்புறமா யூகேல இருக்கும்போது ரொம்ப லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்ஸ் நிறைய நடந்துச்சு. ஸோ after when I was in the UK, I realized so much, and then I started to love myself. I started to put myself first. அதுக்கப்புறமா தான் லைக் இப்போ அதனால தான் now I'm in a very happy place than I've ever been in my life. So, இந்த டிசிஷனை எப்படி போய் வீட்டுல போய் சொன்னீங்க? அப்போ அந்த பயம் இப்போ இல்லையா? எப்படி போய் சொல்ல முடிஞ்சுச்சு உங்களுக்கு இப்போ இல்ல, போயிட்டு இந்த மாதிரி? அவங்களும் அவங்களும் நான் ஜாப் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டதெல்லாம் பார்த்து லைக் ஐயோ லைக் மேபி நீ அந்த ஃபீல்ட்ல இருந்தா லைக் உனக்கு நல்லா இருந்திருக்குமோன்ட்டு அவங்களும் சொன்னாங்க. அப்போ ஓகே, நீங்களும் இப்ப லைனுக்கு வந்துட்டீங்கல்ல, நான் இப்போ உண்மையா சொல்ல போறேன், நான் அங்க போக போறேன். So, எல்லாம் 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 ஆயிடுச்சு. லைக்
ஸோ ம். சோ அவங்களோட அந்த மைண்ட் செட்டு. உங்களோட அந்த ஒரு டைம் பீரியட் அந்த டைம் பீரியட்ல ஏதாவது நீங்க மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிய வந்துச்சா? ஓகே, நமக்கு இந்த படம் வந்திருக்கா, நம்மளால நடிக்க முடியாம போயிருச்சு அப்படி சொல்லிட்டு. லைக் நிறைய வந்துச்சுங்க. அந்த சச்சின் மூவி வந்ததுக்கு அப்புறமா நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. அந்த பேர் எனக்கு தெரியல, அம்மாவை கூட கேட்கல. ஆனா அம்மாவை கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க. பட் நிறைய வந்துச்சு and எனக்கு சொல்லிருக்காங்க. ஆனா பிகாஸ் என்னோட கண்ட்ரோல்ல இல்ல, நான் கொஸ்டின்ஸும் கேட்கல, எதுவும் கேட்கல, ரொம்ப ரொம்ப சைலண்டா இருந்தேன், அவ்வளவுதான். சோ அதெல்லாம் நினைச்சாலே எனக்கு எதுக்கு அப்படி இருந்த, கேட்டிருக்கலாமே அந்த எல்லாம் தோணும். ஆனா இட்ஸ் ஓகே, now I'm in a good place, now I'll do what I like. அதான் So எல்லாம் இப்போ சொல்லுவாங்க. நான் இப்போ கேக்குறேன். சொல்லுங்க சாரி சொல்லுங்க சாரி சொல்லுங்க. சொல்லுங்க. ஓகே ஓகே, சொல்லுங்க அதான் சொல்லுங்க சொல்லுவாங்க சொல்லுங்க. இல்ல, அதான் சொல்லுவாங்க இல்ல, லைக் டைம் வந்தா எல்லாம் நடக்கிற விதானமா நடக்கும், லைக் டென்ஷன் படக்கூடாதுன்ட்டு. ஸோ ஐ வாஸ் வெரி பேஷண்ட் அண்ட் இப்போ பார்த்தா இப்படி இருக்கு. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தட். ஓகே, சரி இப்போ நான் வந்து கேக்குறேன் ஒரு ஃபேண்டசி கொஸ்டின் வச்சுக்கோங்க இந்த கொஸ்டினை, ஓகேவா? ஓகே. ஒரு பவர் உங்க கையில ஒண்ணு வருது, ஒரு டைம் டிராவல் பவர் மாதிரி. உங்களோட பாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்க மாத்தலாம் அப்படின்னா, இப்போ இருக்க பிரீத்தி எந்த விஷயத்த போய் மாத்துவாங்க அப்போ? ஓ, இந்த கொஸ்டின் நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். லைக் forgive my தமிழ், ரொம்ப மிஸ்டேக்ஸ் வருது. பட் I've thought about that question so many times. ஆனா சொல்லுவாங்க இல்ல, லைக் லைஃப்ல அந்த இவெண்ட்ஸ் எல்லாம் நடந்ததுனால தான் யூ ஆர் த கைண்ட் ஆஃப் பர்சன் யூ ஆர் டுடே. லைக் அதெல்லாம் இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் ஹவ் பின் somebody else. லைக் அந்த all the U-turns, all the, you know, doors closed, all those events are what made me who I am today, or what led me to love myself more today. So yeah, like சேஞ்ச் பண்ணா நிறைய தான் சேஞ்ச் பண்ணலாம். ஆனா ஆனா ஐ ஒண்ணு லைக் ஹவ் பத்தாதுன்னு திஸ். சொல்றீங்களா? ஒண்ணு பத்தாது, எக்ஸாக்ட்லி. ஆனா ஆனாலும் whatever happened is nice and I like it. I am a better person today, so yeah, it's all good. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ ஒருவேளை இந்த ஏப்ரல் மந்த் வரைக்கும் நீங்க உங்களை ப்ரொஜெக்ட் பண்ற விஷயம் எப்படின்னா, நான் தளபதி விஜய் அவர்கள் கூட நடிச்சிருக்கேன் ஒரு சீன்ல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆஃப்டர் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, இப்போ அதுக்கு அடுத்து 5 வருஷம் நீங்க சொல்லும் போது சிஎம் சாரோட சேர்ந்து நான் ஒரு சீன் பண்ணிருக்கேன், நான் ஒரு மூவில ஆக்ட் பண்ணிருக்கேன். So அந்த ஒரு மொமெண்ட் ஆமா. எப்படி இருந்துச்சு? இவர்தான் சிஎம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கு ஹாப்பி வருதோ இல்லையோ, உங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வந்திருக்கும். ஆஹா, நான் வந்து சிஎம் சார் நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. So அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா. லைக் ஆக்டிங்ல சார், விஜய் சார் பீக்ஸ், லைக் பீக்ஸ். ஹீஸ் அச்சீவ்ட் எவ்ரிதிங், ஹீஸ் தி பெஸ்ட் அண்ட் ஆல் தட். அதுக்கப்புறம் இதுக்கு மேல வேற எந்த அச்சீவ்மெண்ட் லைக் முடியுமா அண்ட் கேக்குற டைம்ல லைக் ஹீ ஜஸ்ட் ஷோட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போய். ஸோ இட் வாஸ் வெரி ஹாப்பி. லைக் இட்ஸ் சின்ன விஷயம் கிடையாதுங்க சிஎம் ஆகுற, லைக் அந்த குவாலிஃபை ஆகிறதுக்கு, அந்த சான்ஸ் வர்றதுக்கு. லைக் லைக் ஆல் இட் வாஸ் ஜஸ்ட் அமேசிங். பிகாஸ் ஆந்திரால கூட நான் நிறைய ஹீரோஸை பார்த்திருக்கேன் அந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல போய். லைக் பட் விஜய் சார் ஆக்சுவலி பிகேம் அ சிஎம். ஸோ that's not something normal, that's not something small. லைக் டூ ஃபீல்ட்ஸ்ல எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஃபீல்ட்ல மாஸ்டரா இருக்கிறவங்கள பார்த்தா ரெஸ்பெக்ட், ஆனா நிறைய ஃபீல்ட்ஸ்ல மாஸ்டர் ஆகுனவங்கள பார்த்தா வேற லெவல் ரெஸ்பெக்ட். லைக் என்னதான் பண்ணிருப்பாங்களோ இவங்கன்னுட்டு. அந்த மாதிரி நான் இப்போ விஜய் சாரை பாக்குறேன். லைக் டூ ஃபீல்ட்ஸ்ல சூப்பரா இருக்காங்க. லைக் யா, ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சுங்க. அண்ட் லைக் என்கிட்ட கூட சில ஸ்டோரிஸ் இருக்கு விஜய் சாரை பத்தி. அன்னிட்டு எனக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கு. என்ன ஸ்டோரி வச்சிருக்கீங்க? இது வரைக்கும் சொல்லாத ஸ்டோரி ஏதாவது இருக்கா வெளியே? ஓ, இல்லைங்க, இது சச்சின் ஸ்டோரி தான். ஆனா அந்த லைக் இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் வெளியே வர்றதப்போ எங்க ஃபேமிலி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அது லைக் சச்சின் மூவி அப்போ தட் ஹேப்பன், திஸ் ஹேப்பன், உனக்கு தெரியுமான்னுட்டு. சோ அந்த நான் ஐயோ ஆமா ஆமா எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லையே. நான் லைக் ஐ வாஸ் ஷாக்ட். அவங்க சொல்லிட்டு இருந்த புதுசா இருந்துச்சு. ஆனா அவங்க சொன்னதுக்கு அப்புறமா ஓ ஆமா, லைக் தட் ஹேப்பன், இப்போ ஞாபகம் வருது. அண்ட் லைக் I was like that. One of them was on the dying scene, like and the hospital is செத்து போற scene அப்போ Vijay sir was like
இவ்வளவு பெரிய டியூப் லைட்ட கண்ணு கிட்ட வச்சு நீ கண்ணை ஓபன் பண்ணிட்டே இருக்கணும், நாங்க சீன் எடுக்க போறோம்னு சொன்னாங்க. லைக் அந்த சின்ன வயசுல லைக் டியர்ஸ் வந்துட்டே இருக்கு, ஆனா ஐ கான்ட் கீப் மை ஐஸ் ஓபன் ஃபார் தட் லாங் அண்ட் because I was not cooperating. Vijay sir was playing stop stop statue with me apparently. so so அந்த சீன் எவ்வளவு எமோஷனலா லைக் நிறைய பேருக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா, மேபி தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை தே லவ் தட் கியூட் கேர்ள் so much. ஆனா the behind the scenes was very fun. It was like சார் என்கிட்ட அப்படி விளையாடினாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு லைக் பிகாஸ் மை ஃபேவரட் ஹீரோஸ் பிளேயிங் வித் மீ லைக் தட். எதுக்கு பண்றாங்கன்ட்டு தெரியல, எதுக்கு கவனம் போட்டு படுக்க சொல்றாங்க பெட் மேல எல்லாம், எனக்கு எதுவுமே தெரியல அப்போ. ஆனா விஜய் சார் கிட்ட விளையாடுறேன், விஜய் சார் கிட்ட பேசுறேன், அந்த எக்ஸைட்மெண்டோட தான் நடந்துச்சு எல்லாமே. சோ அதுக்கப்புறம் தான் தெரியவே வந்துச்சு, ஓ நம்மள இததான் பிளான் பண்ணிருக்காங்க போல நமக்கு அப்படின்னு சொல்லிட்டுல. சோ அதே மாதிரி பிரீத்தியோட லைஃப்ல அதாவது டிராவல் பண்ணி இப்போ இங்க நிக்கிறாங்க, அதாவது ஒரு சினிமா கீரில் ஆரம்பிச்சு இப்போ ஒரு எம்ப்ளாயி தேடிட்டு இருக்க ஒரு பர்சனா வந்து திருப்பி சினிமாக்குள்ள போறதுக்கான ஒரு பர்சனா வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு டிராவல்ல பிரீத்தி பண்ண ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் ஸ்டில் எனக்கு இப்போ வரைக்கும் உள்ள வந்து ஒரு மாதிரி ரிக்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் இன்னொரு ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன், இதை நம்ம பண்ணாம இருந்திருக்கலாமோ, இல்ல நம்ம இதை வந்து கொஞ்சம் மாத்தி ஏதாவது பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? ரிக்ரெட் என்ன நிறைய இருக்குங்க. ஆனா I've also learned to accept them. நான் அதை அக்செப்ட் பண்ணது கூட கத்துக்கினேன். ஆனா என்னோட ஜர்னி away from movie, I've met so many good people. Like யூகேல இருக்கும்போது I made some really best friends. Like they, and then ஹைதராபாத்ல சென்னையில I have really really good friends. Like நான் சின்னப்போ படிச்ச ஸ்கூல்ல இருந்து கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இருக்காங்க. லைக் ஆனா ஸ்மால் சர்க்கிள் தான், அவ்வளவு பெரிய சர்க்கிள் எல்லாம் இல்ல இருந்து. நான் ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்டட் ஆனா இன்ட்ரோவர்டட். ஸோ சின்ன சர்க்கிள் தான், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆல் ஸ்வீட் பீப்புள். லைக் ஏதாச்சும் டிஃப்ரெண்டா பண்ணுவோம்னா I can't think of one thing. Like it's just so many, but it all happened perfect. That will be my answer for everything, to be honest. என்ன நடந்துச்சுன்னு கேட்டா சொல்ல முடியும், ஆனா எதை மாத்துவீங்க, ஆனா என்கிட்ட ஆன்சர் இல்ல. அப்போ இது இந்த நடந்த ஒரு விஷயத்தை என்னால மறக்கவே முடியாது என் லைஃப்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கு? இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கவே கூடாது ஆனா நடந்துருச்சு, அதை என்னால மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் எல்லாம் கேக்குறீங்களே. இல்லங்க, லைக் நிறைய இருக்கு, பட் I don't think I am comfortable, sharing with people. I've been a very private person in like என்னோட லைஃபே நான் ரொம்ப சீக்ரெட்டா வளர்ந்தேன். லைக் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்னோட பர்சனல் விஷயத்த. லைக் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன். லைக் என்னை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கிறது என் தங்கச்சி மட்டும்தான். லைக் லைக் அந்த அவ்வளவு பிரைவேட்டா இருப்பேன் நான், எதுக்கு கூட தெரியல, அது ஒரு ஃபீலிங். லைக் சொல்லிட்டா லைக் I like being a mystery. I like people to think, oh, mysterious இருக்காங்க இந்த person. So அந்த மாதிரி லைக் I like that. Like I don't want people to know me. எதுக்கு நான் ஒரு தடவை ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டா அதை வச்சுதான் பாப்பாங்க people நம்மள. லைக் அந்த மாதிரி எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கேன் ஓவர் தி இயர்ஸ். நான் ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கேன் ஃப்ரம் very innocent, very quiet, very shy kidல இருந்து லைக் இப்போ போல்டா பிரைட்டா. லைக் I've changed a lot. So when somebody யாராச்சும் என்ன பாஸ்ட்ல ஒரு விஷயத்த பத்தி சொல்லிருக்கேன், அதை வச்சு என்ன இப்போ ஜட்ஜ் பண்ண எனக்கு பிடிக்காது. சோ அதனாலதான் நான் லைக் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியணுமா, லைக் இப்போ பிரீத்திய பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லைக் பாஸ்ட் கடைசியா ஒரே ஒரு கேள்வி, அதாவது பிரீத்தி அவர்கள் இப்போ சினிமாக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு சான்ஸ் எடுத்து இப்ப மூவ் பண்ணிருக்காங்க, ஒரு நல்ல ஒரு மூவை இப்போ எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பிரீத்தியே ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு மூவ் எடுத்திருக்காங்கன்றப்போ ரெண்டு வே வந்து சூஸ் பண்ணிருக்கீங்க. ஒன்னு வந்து ஆக்டிங், இன்னொன்னு வந்து சிங்கிங். ஸோ ரெண்டு பக்கமும் சூஸ் பண்ணிருக்கீங்க. எனக்கு இந்த ஒரு ஆசை வந்து இப்போ வந்திருக்கு, இதை நான் வந்து ரீச் பண்ணணும், நான் இந்த ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்,
என்னோட கோல் இதுவா நான் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி பிரீத்திக்கு ஏதாவது இருக்கா ஃபியூச்சர்ல? இருக்கு கண்டிப்பா. நான் என்னோட சிங்கிங் சாங் ரைட்டிங் வந்து இங்கிலீஷ் சாங்ஸ்ல தான் பண்ணுவேன். எனக்கு எமோஷன்ஸ் பத்தி எழுதணும்னா ரொம்ப பிடிக்கும். நான் எழுதுனது வேற அவங்க கனெக்ட் ஆகி ஐயோ லைக் என்னோட லைஃப் பத்தி கரெக்டா எழுதிருக்காங்க வேற அவங்க ஃபீல் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் ஏன்னா நான் அந்த மாதிரி தான் கனெக்ட் ஆகினேன் சாங்ஸ்க்கு. இது இந்த டேலர் ஸ்விஃப்ட் இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். லைக் her songs affected me so much, changed me so much. அத பார்க்கும்போதெல்லாம் நானும் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவேன்ட்டு தான் I was able to write 20 successful songs, which will come out. You will all hear soon. அந்த மாதிரி நம்ம இந்தியால பிரீத்தி வந்து இந்தியாஸ் டேலர் ஸ்விஃப்ட் வெர்ஷன் அந்த ஒரு பேர் வந்தா எனக்கு நான் சொல்லக்கூடாது. லைக் பீப்புள் ஷுட் ஃபீல் இட், பீப்புள் ஷுட் லவ் மை சாங்ஸ் அண்ட் கனெக்ட் டு தெம் தட் வே. அந்த மாதிரி நானும் கஷ்டப்பட்டு நானும் எழுதுவேன் அந்த மாதிரி பாட்டெல்லாம். ஸோ மியூசிக்ல அந்த பேரு, ஆக்டிங்ல எஸ், ஐ வாண்ட் டு பி அ வெரி பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கிற பர்சன் ஆக்டிங்ல. லைக் like my favorite actresses have always been first Janelia madam, அப்புறமா காஜல் மேடம், அப்புறமா சமந்தா மேடம். லைக் இவங்க எல்லாருமே என்னோட ஃபேவரட். லைக் இஃப் ஐ could just do something like them ரொம்ப நல்லா இருக்கும். லைக் பட் இட்ஸ் ஓகே. லைக் நான் ப்ரே பண்ணி யூனிவர்ஸ்க்கு விட்டுடுறேன் என்னோட ப்ரேயர்ஸ் எல்லாம், and the universe can answer however it wants. So yeah, I'll just keep working hard. That's my goal. Yeah. ஓகே, சூப்பர். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய ஷேர் பண்ணீங்க. ஸோ எப்பயுமே இது இன்டர்வியூன்னு இல்லை, இதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் உங்களை பார்த்து கேட்க போறது அந்த ஒரே ஒரு கேள்விதான். எனக்காக அந்த டைலாக் ஒரே ஒரு தடவை சொல்லி காட்டுறீங்க எல்லாருமே. Yeah. ஐயோ. So are we doing it now? யா, ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க எங்க போனாலும் உங்களை விட மாட்டாங்கல்ல, இதுதானே சொல்லிட்டே இருப்பாங்க. மேம் மேம் எங்களுக்கு ஒரே ஒரு Yeah. தடவை சொல்லி காட்டுங்க சொல்லி காட்டுங்கன்னு சொல்லி. I will ஸோ அப்புறம் I நான் will never be I will never be bored of it. எத்தனை தடவை கேட்டாலும் அத்தனை தடவை சொல்லுவேன் அந்த dialogue. அது because that dialogue is the reason why I am here today. So yeah. எனக்காக ஒரு Okay. தடவை. கண்டிப்பா. Okay. Like உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. Alright. சூப்பர். ஸோ நிறைய சொன்னீங்க, நிறைய ஷேர் பண்ணீங்க. So இப்ப நீங்க பேசுறத வச்சு எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, முன்னாடி இருந்த பிரீத்திக்கும் இப்ப இருக்க பிரீத்திக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நிறைய கேரக்டர்ஸ் வைஸ் நிறைய சேஞ்ச் ஆகி ஒரு ஒரு விங்ஸ், அதாவது ஒரு பேர்ட்ஸ் எப்படி பறக்க போதோ அந்த மாதிரி இதுக்கு அடுத்து பிரீத்தி பறக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. சோ சுதந்திரமா Oh, இண்டிபெண்டா நல்லபடியா பறங்க, ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. thank you so much. ஸோ உங்களோட எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட இந்த ஒரு டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you, Ajay. Thank you for having me. Thank you for reaching out. Well, I hope you have a தேங்க்யூ wonderful day. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.